ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் எழுந்து என்னோடய சின்ன சின்ன வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு ஹேர் கேர் பண்ணி தலை குளித்தேன். தலை குளித்ததுக்கப்புறமா ஃபேஸில் வந்து பெருசாக எதுவும் போடல, வெறும் காஜலும் லிப் பாமும் போட்டேன். லிப் பாம் வந்து ரெவல்யூஷன் லிப் அவுட் அண்ட் காஜல் வந்து ஃபேஸஸ் கனடாவோட காஜல். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் ப்ராடக்ட் டேக் பண்ண முடியாது, அதனால் நான் பண்ணலை. அப்புறம் சின்னதாக ஒரு பூஜை பண்ணுவேன். எப்போவுமே காலையில் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப அப்படியே ட்ரெடிஷ்னலாலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். என் மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பூஜை பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா இந்த வெந்தய தண்ணியை பொறுமையாக உட்காந்து அந்த விதையோடு தான் குடிப்பேன். நான் எப்போல்லாம் உட்காந்து ஏதாவது சாப்பிட்றேனோ இவன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே எனக்கு ஒரு ஃபிஷ் கொடுக்குறியா ப்ளீஸ், எனக்கும் பசிக்குது, அந்த மாதிரி சீன் போடுவான். அப்புறம் அவனுக்கு ஃபிஷ்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி பருப்பு தோசை தான் பண்ணேன். இந்த பருப்பு தோசை ரெசிபி கூடிய சீக்கிரம் நான் சோபி சமையலில் ஷேர் பண்ணுறேன். இது ப்ரோட்டீன் ரிச் தோசை. கௌதமுக்கு வந்து காலையில் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த தோசை வீக்லி ஒன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஃபைபருக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் வெண்டைக்காய் தண்ணி. நான் என்னெல்லாம் குடிக்கிறேனோ அவனுக்கும் கொடுப்பேன். என்ன எதுன்னு கேட்காம அவனும் குடிச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த தோசை அவனுக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் என்னோடய ஃபேவரட் இந்த தோசை. 2 பேரும் தோசை, ஸ்வீட் பொட்டேட்டோ, எக்கோட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுக்கிட்டோம்.